வணக்கம். இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு மாதிரியே வடை குழம்பு செய்ய போகிறோம். உருண்டை குழம்புக்கு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து ஊறப்படுவோம். இது வெறும் கடலைப்பருப்பு. வெறும் கடலைப்பருப்பை நல்லா 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊறணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறி அதோட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வரமிளகாய் இதை போட்டு கடலைப்பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நல்லா இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக உப்பு. இப்போ சோம்பு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உப்பு இது மட்டும்தான் போட்டு அரைக்கணும். வேணுங்கிறவங்க வேணால் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு சேர்த்து போட்டு ஊற வைக்கிறதா வச்சுக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பு வடைக்கு வெறும் கடலைப்பருப்பில் மட்டும் வடை செஞ்சு குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் துருவன இஞ்சி, நைஸாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி போட்டுருங்க. நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சு விட்டு நல்லா நைஸாக நறுக்கி போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பிசைஞ்சுக்கும். இதில் முட்டைக்கோசு, கீரை எல்லாம் போட்டு வடையாக சாப்பிடும்போது தட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் போடலாம், முருங்கைக்கீரை போடலாம், முளைக்கீரை போடலாம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கா, காரம் போதுமா என்னன்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச கடலைப்பருப்பை, அரைச்ச கடலைப்பருப்பை இப்படி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி போடுறப்ப நம்ம தட்டி போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை உருட்டி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இது மாதிரி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு வடையாக சுட்டு போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ குழம்பு கரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கோம். இதை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இது மாதிரி ஒரு அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டோம். தண்ணியாக ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாய் எல்லாம் மல்லி மிளகாய் எல்லாம் கலந்து அரைச்சது. இது குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா குழம்ப கரைச்சிருவோம். கரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், சோம்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றி கலந்துருவோம். தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடுவோம். இப்போ குழம்ப டேஸ்ட் பார்த்துக்குங்க. குழம்பு கலைச்சி ரெடியாக இருக்குது. அதை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை, கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்குவோம். இது மாதிரி உருண்டை எடுத்து வச்சு நல்லா தட்டிக்கிங்க. தட்டிட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லாட்டா உள்ளார வேகாது. ஆனால் குழம்புல பார்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு எடுக்கலாம். குழம்புல போடுறதுக்கு ஒரு 3/4 வேக்காட்டு இருந்தால் கூட போதும். நல்லா குழம்புல போட்டு 2 கொதி வந்தால் கூட வெந்துடும். உருண்டையாக வடையாக தட்டியும் போடலாம். இது மாதிரி பக்கோடா மாதிரி சின்னதாக உருண்டையாக கிள்ளியும் போடலாம். இதையும் குழம்புல போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும், பக்கோடா குழம்பு மாதிரி. இந்த வடை இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். பாத்திரத்தை வச்சு குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கணும். கருவேப்பிலை இருந்தாலும் இந்த டைமில் போட்டுக்கணும். நல்லா தக்காளி வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த பக்கோடா நல்லா வெந்துருச்சு, வடையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்குவோம்.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றிக்குவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு தட்டை வச்சு இப்போ மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க வடையை போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நல்லா சுண்ட விட்டுக்கலாம். இல்லை வடை போட்டே கொஞ்சம் வடை நல்லா உறிஞ்சிரும் குழம்ப. இந்த அளவுக்கு இருக்கும்போது போட்டிங்கன்னா குழம்பு நல்லா உறிஞ்சிரும். இப்போ இந்த பொரித்து வச்சுருக்க இந்த பக்கோடா வடை எல்லாத்தையும் எடுத்து நம்ம குழம்புல போட்டுருவோம். இந்த பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டாலும் குழம்புல நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் ஊறி அந்த உப்பு புளிப்போட காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். நல்லா கொதித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வடையெல்லாம் ஊறி நல்லா மேலே வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் எல்லாம் இதாகி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இன்னும் குழம்பு இதாக இருக்க நல்லா ஊறி வந்துடும். லேட் ஆக ஆக நல்லா ஊறி குழம்பெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ நம்ம இதை சாப்பாட்டோட பரிமாறிக்கும். வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னும் நல்ல கிரேவி மாதிரி செஞ்சு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வடை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.